Hello friends, welcome to our channel. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பரோட்டா சாப்பிடும்போது பரோட்டா மட்டும் நல்லா இருந்தால் பார்த்தாதுங்க, அதோடு சேர்ந்து சால்னாவும் நல்லா இருந்தால் தான் வந்துட்டு நமக்கு திருப்தியாக சாப்பிட்ட ஃபீல் கிடைக்குங்க. இன்னைக்கு நம்ம கையேந்தி பவன் ஸ்டைலில் எம்டி பரோட்டா சால்னா எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்த்துடலாங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு அரை மூடி தேங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ள சேர்த்துக்கோங்க. கூடவே வந்துட்டு கட்பாசி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கசகசா 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதோடவே வந்துட்டு முந்திரி வந்து 6 சேர்த்துக்கோங்க. கூடவே சோம்பு 1/2 ஸ்பூன், கிராம்பு 2 சேர்த்துட்டு பட்டை வந்துட்டு ஒரு சின்ன துண்டு சேர்த்துக்கோங்க. இதோடவே 2 ஏலக்காயும் வந்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நமக்கு பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அது அப்படியே இருக்கட்டும். அடுத்துதான் வந்துட்டு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு சிறிதளவு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்க, கடுகு பொரிஞ்சிட்டு இருக்குது. அடுத்ததான் இதோடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா வதக்கி விடுங்க. ரொம்ப சுலபமான முறையில் செய்யக்கூடிய ஒரு பர்ஃபெக்டான சால்னாவா இது கண்டிப்பா இருக்குங்க. அடுத்ததான் வந்துட்டு நம்ம 2 பெரிய வெங்காயம் எடுத்து நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கோம். அதையும் உள்ள சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாங்க. இந்த பரோட்டா சால்னாவை உங்கள் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எப்பயுமே இதே மாதிரி தாங்க செய்வீங்க. ரொம்பவே அருமையாக இருக்கும். இதோடவே வந்துட்டு இப்போ கருவேப்பிலை சிறிதளவு, 2 பச்சை மிளகாயை நீள நீளமாக கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த சால்னா செய்யறதுக்கு நமக்கு ரொம்ப அதிகமான டைம் எல்லாம் தேவைப்படாதுங்க. குறைவான டைம்லயே செஞ்சிடலாம். சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா வந்துட்டு நமக்கு அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்டா இருக்குங்க. நம்மளோட வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்குது. நம்ம வந்துட்டு ரோட் சைட் கடைகளில் கிடைக்கிற சால்னா பரோட்டானாலே வந்துட்டு பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க. நீங்க ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, நமக்கு அதே சுவையில தாங்க இருக்கும். அடுத்ததான் இதுல நம்ம 3 தக்காளி பழத்தை வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கோம். அதையும் உள்ள சேர்த்துட்டு வதக்கி விட்டுடலாம். இந்த தக்காளி எல்லாம் வந்துட்டு நமக்கு நல்லா வதங்கி கிடைக்கணுங்க. இந்த சால்னாவை நம்ம இட்லி தோசைக்கு கூட ஊற்றி சாப்பிடலாம். ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் தக்காளி அதெல்லாம் வந்துட்டு நல்லா வதங்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. நம்ம வந்துட்டு முன்னாடி 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோம். இது கூட வந்துட்டு நான் இன்னைக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துருக்கிறேன். அடுத்ததா 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் சிக்கன் பவுடர் சேர்த்துக்கலாங்க. சிக்கன் மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டுங்க. இன்னும் கொஞ்சமே வந்துட்டு தக்காளி எல்லாம் வந்து நல்லா வதங்கி கிடைக்கணும். அப்படியே ஒரு 2 நிமிஷம் விட்டுருங்க. நல்லா வதங்கி கிடைச்சிருக்குது பாருங்க. அடுத்ததான் இதுல நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பேஸ்ட் உள்ள சேர்த்துடலாங்க. இப்ப பேஸ்ட் சேர்த்தாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்ப பாருங்க, நல்லாவே மிக்ஸ் ஆகிட்டு இருக்குது. நம்ம பரோட்டா செஞ்சோம்னா இந்த சால்னா தாங்க கண்டிப்பா வந்துட்டு ஒரு பர்ஃபெக்டான டேஸ்ட் கொடுக்கும் பரோட்டாக்கு. இப்போ வந்துட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விடுங்க.
அடுத்ததான் இதில் வந்து நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தாச்சுங்க. இப்போ நல்லா இதை கலந்து விட்டுடலாம். இது அப்படியே வந்துட்டு ஒரு நல்ல கொதி வரட்டும். இப்போ பாருங்க கொதிச்சுட்டு இருக்குது, ரொம்பவே சூப்பராக இருக்கு. நம்ம சால்னாவோட ரகசியமே வந்துட்டு இதில் நம்ம வந்துட்டு முந்திரி, அதுக்கப்புறமா வந்துட்டு சிக்கன் மசாலாலாம் சேர்த்து செய்யும் போது ரொம்பவே அருமையான டேஸ்ட் கொடுக்குங்க. மேலால வந்துட்டு மல்லித்தலை தூவிட்டு அப்படியே கலந்து விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.